Yes, good morning. Very morning, ma'am. Good morning, sir. A voice audible-ஆடா? ஆடிபிள்க்கா? எஸ். டன். ஒரே ஒரு குட்டி இன்ஃபோ மட்டும். இன்னைக்கு ஈவினிங் செஷன் மட்டும் 5 to 6 இருக்கும். கைண்ட்லி அட்ஜஸ்ட். அந்த டைம் மட்டும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு 7:30க்கு ட்ரெயின் இருக்கு. அதனால ஐ ஹேவ் டு கேட்ச் தட். ஸோ 5 to 6 நான் செஷன் போட்டிருக்கேன். எனக்கு கேன்சல் பண்ண இஷ்டம் இல்ல. எக்ஸாம் நியர் பை வந்துருச்சு. நான் எந்த கிளாஸஸையும் ஸ்கிப் பண்ண மூட் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி மார்னிங் ஈவினிங் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே இருக்கும். ஓகேவா? கிளியர் தானே? கிளியர்க்கா. Yes, நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் முடிக்க போறோம். ஓகேவா? இத முடிச்சிட்டோம்னா நான் டிசம்பர் தான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா மார்னிங் செஷன்ல ஹேண்டில் பண்ணலாம்னு பார்த்திருக்கேன். ஈவினிங் நீங்க கேட்ட மாதிரியே பர்ட்டிகுலரா நேத்து படிச்சோம்ல, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் மட்டும். நேத்து யார படிச்சோம்? மெட்டாபிசிக்கல் போயட்ரி Metaphysics. மெட்டாபிசிக்கல் போயட்ஸும், கெவாலியர் போயட்ஸும் சேர்த்து படிச்சோம். யார் 2 பேர் வந்து மெட்டாபிசிக்கல்லயும் இருப்பா, கெவாலியர்லயும் இருப்பா? ராபர்ட் போகிலும் தாமஸ் ராபர்ட் ஹெரிக்கும், தாமஸ் கேரியும். இவங்க 2 Arrow. பேருமே மெட்டாபிசிக்கல்லயும் இருப்பாங்க, கெவாலியரும் இருப்பாங்க. மெட்டாபிசிக்கல் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணா? எந்த புக்ல காயின் பண்ணாங்க? Lives of the Poet அப்படிங்கிற புக்ல யார் சார்? டாக்டர் ஜான்சன். சாமுவேல் ஜான்சன் வந்து லைஃப்ஸ் ஆஃப் த போயட் அப்படின்ற புக்ல காயின் பண்ணிருப்பாரு. லைஃப்ஸ் ஆஃப் த போயட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1979. 1779ல வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பாக்குறோம். அதுல டோட்டலா எத்தனை பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க? 52 poets. 52 பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி யார் டிஸ்கோர்ஸ் அப்படின்ற ஒர்க்ல பேசியிருப்பா? டன் அஃபெக்ட்ஸ் த மெட்டாபிசிக்ஸ். Dryden. சூப்பர். ட்ரைடன் பேசியிருப்பா. யார் வந்து ஜான் டன்னை பார்த்து இப்படி ஒரு ஆக்சென்ட் யூஸ் பண்றதுக்கு பெட்டர் யூ ஜஸ்ட் ஹேங் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாரு? Ben Jonson. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சரியா? இதுதான் நம்ம நேத்து படிச்சோம். நெக்ஸ்ட் 85th கொஸ்டின். நேத்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம். மில்டனோட டோட்டல் கதையும் நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம 85th ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் பிளாக் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் த கரெக்ட் chronological ஆர்டர் ஆஃப் தியர் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்ச 2 ரைட்டர்ஸ் வந்து ஜார்ஜ் லாமிங், கார்ல் பிலிப். கார்ல் பிலிப்க்கு நமக்கு 3 ஒர்க் என்ன தெரியும்? கார்ல் பிலிப். பிலிப்னா பல்பு பிராண்டு. அப்போ என்ன கதை படிச்சோம்? Dancing in the Dark. டான்சிங் இன் த டார்க். அதுக்கப்புறம் பேசேஜ்னு பார்த்ததுல ஒரு பேசேஜ் அவங்களோடது வரும். Final Passage. ஃபைனல் பேசேஜ். அப்புறம் லைட் பிடிச்சிட்டு எதை கிராஸ் பண்றாங்க? கிராசிங் த கிராசிங் த ரிவர். இந்த 3 தான் River. கார்ல் பிலிப்ஸ்க்கு நமக்கு ஒர்க்காவே தெரியும். ஓகேவா? இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 ரைட்டர்ஸ் யாருன்னே தெரியாது. 3 பேரோட ஒர்க்கும் நமக்கு தெரியாது. இதுல எப்படி இயர் எழுத முடியும்? சோ இட்ஸ் குவைட் இம்பாசிபிள். ஜார்ஜ் லாமிங்கோட ஒர்க் வந்து பிளஷர்ஸ் ஆஃப் எக்ஸ்லைல். ஜார்ஜ் லாமிங்கோட ஆட்டோபயோகிராஃபி ஒன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே ஆன்சர்ஸ் பார்த்துட்டு மேல வருவோம். சரியா? இந்த 5 ரைட்டர்ஸ்ல 3 பேர் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஈகான் இஷங் அப்படின்றவங்க, அப்புறம் ஜார்ஜ் லாமிங், கார்ல் பிலிப்ஸ். மீதி 2 பேரையும் நெட்ல போய் பார்த்ததுக்கு ஒன்றும் பெருசா உள்ள இல்ல. ஓகேவா? சோ ஈகான் இஷங் அப்படின்ற இந்த பர்சன் வந்து இந்த பிளாக் ஃபேண்டாஸ்டிக்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு 2022ல. ஆப்பிரிக்கா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்ற அவரோட ஒர்க் வந்து 2020ல. இவர் வந்து கண்டெம்பரரி ரைட்டர். ஐ மீன் ரொம்ப கரண்ட் ரைட்டர். ஓகேவா? 2022ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு. 2020ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஜார்ஜ் லாமிங்கோட ஒர்க் வந்து ஆல்ரெடி நெட்ல கேட்டது இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின். அதுதான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி as well as டெபியூ ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆல்ரெடி நெட்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் 1953. இது வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? தென் இதோட டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா டெரக் வால்காட்ஸோட எபிடாப் ஃபார் த யங் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாங்க. டெரக் வால்காட்டோட ஒர்க் நமக்கு ஒன்னே ஒன்னு என்ன தெரியும்? நிறைய தெரியும். ஒரு ஒர்க் நான் இப்ப சொல்லிட்டே இருப்பேன். Dream on the Monkey Mountain. Monkey ட்ரீம் Mountain. ஆன் தி மங்கி மவுண்டன். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? டெரிடா கூட சேர்ந்து எல்லா ஒர்க்லயும் பப்ளிஷ் பண்ணிருப்பார்ல அவரு. 1969. 1960 வரைக்கும் கரெக்ட். 9 தப்பு. 67. 67. ஓகேவா? டெரக் வால்காட்டோட ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன் 1967ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு நம்ம படிச்சோம். சோ ஜார்ஜ் லாமிங் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேஸ்டில் ஆஃப் மை ஸ்கின் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் 1953. ரிமைனிங் 2 ஒர்க் எதை படிக்கணும் அப்படின்னா த பிளஷர்ஸ் ஆஃப் எக்ஸைல், வாட்டர் வித் பேபிஸ். பிகாஸ் இந்த 2 ஒர்க்கையும் ஆல்ரெடி கொடுத்து இதுல ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்கோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நெட்ல கேட்டிருக்காங்க. அது வந்து டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? சோ டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் தான் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா த பிளஷர் ஆஃப் எக்ஸைல் அண்ட் வாட்டர் வித் பெரிஸ். இது நான் கிளாஸ் நடத்தும் போது ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன். ஏன் இது வந்து டெம்பஸ்ட் கூட கம்பேர் பண்றாங்க? டைட்டிலோட கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. டெம்பஸ்ட்
வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராஸ்பரோவை த்ரோன்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை தூக்கி ஒரு ஐலாண்ட்ல அவங்க மாமாவா தம்பி யாரோ ஒருத்தன் தூக்கி போட்டுருவான். சோ அவனை வந்து எக்ஸைல்ல போட்டுருவாங்க. அப்ப வெளியில போட்டுருவாங்க. சோ பிளஷர் ஆஃப் எக்ஸைல எதோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா டெம்பஸ்ட்ல இருக்கு. தென் அதோட கதை எதுல வரும், ஷிப்ரெக் ஆனதுல வரும். ஏரியல்னு ஒரு ஸ்பிரிட் வந்து வரும். அது என்ன பண்ணும், வேவ்ஸ் எல்லாம் கொண்டு வரும். அவங்க வரும்போது அவங்களோட ஷிப்பையும் ஷிப்ரெக் ஆக வைக்கும். அப்ப இதுல எல்லாமே எதோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா வாட்டரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அதனால டெம்பஸ்ட் அப்படின்னு இந்த 2 ரெஃபரன்ஸ், ஐ மீன் டெம்பஸ்ட் அப்படின்ற ஷேக்ஸ்பியரோட ஒர்க் தான் வந்து இந்த 2 ஒர்க்லயே ரெஃபரன்ஸா வருது அப்படின்னு பாக்குறோம். அந்த பிளஷர் ஆஃப் எக்ஸைல், வாட்டர் வித் பெரிஸ். அவரோட ஆட்டோபயோகிராஃபி என்னது அப்படின்னா இந்த கேஸ்ல் ஆஃப் மிஸ்கின். இப்ப யார பாத்துட்டு இருக்கோம், லாமிங். லாமிங், ஜார்ஜ் லாமிங் அப்படின்ற ஒரு ரைட்டர். ஓகேவா, பார்பியன் நாவலிஸ்ட் இவங்க வந்து. கார்ல் பிலிப்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஃபைனல் பேசேஜ், கிராசிங் த ரிவர், டான்சிங் இன் தி டார்க். இந்த மூணுமே வந்து கார்ல் பிலிப் ஓடுது. பட் நமக்கு நெட் எக்ஸாம்ல கேட்டது கார்ல் பிலிப் ஓடுது த யூரோப்பியன் ட்ரைப் அப்படின்னு ஒரு ஒர்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போதைக்கு நம்ம இயர் எதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த ஈகோ கிஷனோட த பிளாக் கல்ஃப் ஆஃப் த சன் அப்படின்ற ஒர்க் வந்து 2005ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஜார்ஜ் லாமிங்கோட பிளஷர் ஆஃப் த எக்ஸைல் இப்பதான் நம்ம படிச்சோம் 1960. இதுல ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்கோட ரெஃபரன்ஸ் இருக்கு, டெம்பஸ்ட். டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் இருக்கு. இன்னொரு ஒர்க் எது ஜார்ஜ் லாமிங்கோட ரெஃபரன்ஸ் இருக்குது, வாட்டர் வித் பெரிஸ். வாட்டர் வித் பெரிஸ். இது ரெண்டுலயுமே டெம்பஸ்டோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் கார்ல் பிலிப்போட த யூரோப்பியன் ட்ரைப் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒர்க் புதுசா தான் அது கூட ஆட் ஆன் பண்ணிக்கணும். நமக்கு 3 ஒர்க் தெரியும். அது கூட யூரோப்பியன் ட்ரைப் அப்படின்ற ஒர்க் பப்ளிகேஷன் இயர் வந்து 1987 அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர். எஸ் மேம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த பிளேஸ் தட் ஜான் ஃபிளெச்சர் ரோட் இன் கொலாபரேஷன் வித் பிரான்சிஸ் பியாண்ட். இவங்க 2 பேர் நேம் ஞாபகம் இருக்கா, ஜான் ஃபிளெச்சர் அண்ட் பிரான்சிஸ் பியாமவுண்ட். ஆமா மேம். ஆனா ஒர்க் ஞாபகம் இல்ல. சரி, ஜான் ஃபிளெச்சரும் பிரான்சிஸ் பியாமவுண்டும் புக் ஃபர்ஸ்ட்ல வந்து வர இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். ஓகேவா, முன்னாடி இவங்களை பத்தி ஆஃபன் கேட்கறது கிடையாது. பட் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்றப்போ குட்டி குட்டி ரைட்டர்ஸா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவங்க தான் பிரான்சிஸ் பியாமவுண்டும் ஜான் ஃபிளெச்சரும். பிரான்சிஸ் பியாமவுண்டும் ஜான் ஃபிளெச்சரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனித்தனியா ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. பிரான்சிஸ் பியாமவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் ஒன்னே ஒன்று தான், தனியா எழுதினது. த நைட் ஆஃப் த பர்னிங் பெஸ்டில் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. பிரான்சிஸ் பியாமவுண்ட் தனியா எழுதின ஒர்க் த நைட் ஆஃப் த பர்னிங் பெஸ்டில்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். 1613ல வந்து இதுல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இதுக்குள்ள பிளே வித் இன் பிளே ஒரு டைட்டில் வந்து வரும், பிரேக் த ஃபோர்த் வால் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஹாம்லெட்ல வந்து அவன் கொலை பண்ணது வந்து அவங்க அங்கிள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிராமா போட்டு அவங்களோட கில்ட் வெளியில வர வைப்பானோ, அதே மாதிரியே இங்க பிளே வித் இன் பிளே இந்த கதைக்குள்ள ஒன்று வரும். அது பிரேக் த ஃபோர்த் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ நைட் ஆஃப் த பர்னிங் பெஸ்டில் யாரோடது அப்படின்னா பிரான்சிஸ் பியாமவுண்டோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஜான் ஃபிளெச்சர். ஜான் ஃபிளெச்சரோடது த ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபிளெச்சருக்கு எஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அவரோட ஒர்க்கும் ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா, சோ ஜான் ஃபிளெச்சர், ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ், அப்புறம் வைல்டு கூஸ் சேஸ். இப்ப ஆடு மாடுலாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அங்க கோழியும் சேர்த்து தானே வளர்ப்பாங்க. சோ அதுதான் கூஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை பிடிக்க ஓடணும் இல்ல, த வைல்டு கூஸ் சேஸ் அப்படின்றது ஜான் ஃபிளெச்சரோட இன்னொரு ஒர்க். அப்புறம் ஆல் இஸ் ட்ரூ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது ஆல்சோ கால் ஹென்ரி த எய்த். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளே. இது அவங்க கேட்கலாம் ஹென்ரி த எய்த்தோட சப்டைட்டில் என்னன்னு கேட்கலாம், ஆல் இஸ் ட்ரூ இல்ல ஆல் இஸ் ட்ரூன்னு கொடுத்து இது எந்த ஹிஸ்டரி பிளே பத்தி பேசுதுன்னு கேட்பாங்க. அது வந்து ஹென்ரி த எய்த் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பியாமவுண்ட்டுக்கு ஒரே ஒரு ஒர்க் தான், பர்னிங் பெஸ்டல். பில ஸ்டார்ட் ஆகும், பர்னிங் பெஸ்டல் அப்படின்னு பாக்குறோம். ஃபிளெச்சருக்கு எஃப்ல ஸ்டார்ட் ஆகும், ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ். அவன் வந்து ஒரு கூஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கான், வைல்டு கூஸ் சேஸ். அப்புறம் ஆல் இஸ் ட்ரூ அப்படின்ற ஒர்க் வந்து எந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேயோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹென்ரி த எய்த்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓப்பனிங் கிளியரா 2 பேத்துக்கும்? கிளியருங்க. பிரான்சிஸ் பியாமவுண்ட் அண்ட் ஜான் ஃபிளெச்சர் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது பியாமவுண்டும் ஃபிளெச்சரும் சேர்ந்து எழுதின ஒர்க்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பியாமவுண்டும் ஃபிளெச்சரும் சேர்ந்து இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உமனை வந்து ஹேட் பண்ணுவாங்கன்னு இந்த கதை ஆரம்பிச்சேன். ஞாபகம் இருக்கும் நம்புறேன். சரியா, சோ உமன் ஹேட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உமன் ஹேட்டர் அப்படின்னா உமனை பிடிக்கவே பிடிக்காதுன்றதுனால கியூபிட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நடக்குது. கியூபிட் அப்படின்னு சொன்னா எதோட சிம்பிள் பண்ணுவோம் நம்ம வந்து கியூபிட வந்து லவ். லவ். ஏன்னா 2 பேத்துக்கு லவ் வர வைக்கிறதுக்கு கியூபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மித்தாலஜிக்கல் ஃபிகர்ல கியூபிட பத்தி நம்ம பேசுவோம். சோ உமனை வந்து பியாமவுண்டும் ஃபிளெச்சரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா உமனை பிடிக்கவே பிடிக்காது. அதனால உமன் ஹேட்டர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். இப்போ உமனை பிடிக்காது அப்படின்றப்போ அந்த கியூபிட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்குது. சோ கியூபிட் ரிவெஞ்ச் எடுத்தா என்ன ஆகும், அந்த இடத்துல ப்ளீட் ஆக தான் செய்யும். சோ லவ் லைஸ் அ ப்ளீடிங் அப்படின்றது தேர்ட் ஒர்க். பட் பிலாஸ்டர் அப்படின்ற டைட்டில் தான் அவங்க கேட்பாங்க. லவ் லைஸ் அ ப்ளீடிங் வந்து அது சப்டைட்டில் தான். சரியா, பிலாஸ்டர் ஆர் லவ் லைஸ் அ ப்ளீடிங் அப்படின்றது தேர்ட் ஒர்க். ஓகேவா, இது யார் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னா அந்த மெய்ட் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா. சோ மெய்ட் ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிங்கா இருந்தவன் இனிமே நோ கிங். சோ கிங் நோ கிங். அவன் இவ்வளவு நாள் கிங்கா இருந்தான், ஆனா அவங்களுக்கு வந்து விமனை பிடிக்காது அப்படின்றதுனால அவனை நோ கிங்கா மாத்திட்டாங்க. சோ கிங் நோ கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது யார் வந்தா அப்படின்னா த லேடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாரி, த கேப்டன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த மெய்ட் வந்து ஸ்க்ரான்ஃபுல் லேடி. சோ இது வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டோரியா வரும். ரிமைனிங் இருக்க 3 ஒர்க்க நம்ம தனியா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ பியாமவுண்ட் அண்ட் ஃபிளெச்சர் சேர்ந்து வந்தா விமனை சுத்தமா பிடிக்காதுன்னு பாக்குறோம், விமன் ஹேட்டர். அப்ப யார் ரிவெஞ்ச் எடுக்கானா கியூபிட் வந்து ரிவெஞ்ச் எடுக்குது, அதனால ப்ளீடிங் ஆகுது. அதனால பிலாஸ்டர் ஆர் லவ் லைஸ் அ ப்ளீடிங் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து 4th ஒர்க் வந்து a maid's
த மெய்ட்ஸ் ட்ராஜடி, அப்புறம் கிங் நோ கிங், அப்புறம் த கேப்டன், அப்புறம் ஸ்க்ரான்ஃபுல் லேடி. லாஸ்ட் ஒர்க் தான் லவ்ஸ் பில்கிரிமேஜ், லவ்ஸ் கியூர், பெக்கர்ஸ் புஷ். இந்த 3 ஒர்க்ஸ்மே லவ்னு ஸ்டார்ட் ஆகும். லவ்ஸ் பில்கிரிமேஜ், லவ்ஸ் கியூர், பெக்கர் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பியாமோன் தனியா எழுதின ஒர்க் தான் என்னது? blissful. Yeah. என்னது? B ல நைட் தான் ஆஃப் த நைட் ஆஃப் த பில தான் ஸ்டார்ட் ஆகும் சார். நைட் ஆஃப் த ஏதோ ஒரு வேர்டு பர்னிங்னு வரும், எரியறது. ஓகேவா? பிரான்சிஸ் பியாமோட்டோட ஒர்க் வந்து நைட் ஆஃப் த பர்னிங். பர்னிங்னா எரியறது. பர்னிங் பெஸ்டல் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் அவரோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். ஃபிளெச்சருக்கும் அதே மாதிரி தான் ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ். இது நிறைய தடவை நெட்ல கேட்டாச்சு, ஆப்ஷன்ல வந்துருச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான், அப்போ கோழியும் மேய்ப்பான், அதனால வைல்ட் கூட்ஸ் சேஸ். ஆல் இஸ் ட்ரூ. எந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேயோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஹென்ரி த எய்த்னு பார்த்தோம். ஸோ பியாமோட்டும் ஃபிளெச்சரும் சேர்ந்து தான் உமனை பிடிக்காதுன்னு சொன்னேன். ஸோ உமன் ஹேட்டர். அதனால யார் ரிவெஞ்ச் எடுக்கிறான்னா கியூபிட் வந்து ரிவெஞ்ச் எடுக்குது. ஸோ ப்ளீட் ஆகுது. ஃபிலாஸ்டர் ஒரு லவ் லைஸ் ப்ளீடிங் அப்படின்னு பாக்குறோம். ஃபோர்த் வந்து மெய்ட் ட்ராஜடி. ஆனா அவளும் உமன் தானே, அதனால மெய்ட் ட்ராஜடி. அப்புறம் கிங் நோ கிங். கிங் போயிட்டாங்க அப்படின்னா யார் ஹெட்டா வந்து அப்படின்னா த கேப்டன். அப்புறம் ஷீஸ் அ ஸ்க்ரான்ஃபுல் லேடி அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் லவ்ஸ் பில்கிரிமேஜ், லவ்ஸ் கியூர், பெக்கர்ஸ் விஷ். இவள் தான் பியாமோட்டும் ஃபிளெச்சரும் சேர்த்து எழுதுற ஒர்க். புரியுதா இல்ல திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுக்கவா? புரியுது. அதர்ஸ் புரியுதுக்கா. இந்த கதை ஈவினிங் ரிவிஷன்ல கேட்பேன், எனக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே. இப்போ ஐடென்டிஃபை த பிளேஸ் தட் ஃபிளெச்சர் ரோட் இன் கொலாபரேஷன் வித் பிரான்சிஸ் பியாமன். 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒர்க்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டர்ஸ் யாரோட ஒர்க்? F. யாரு? ஃபிளெச்சரோடது. ஜான் ஃபிளெச்சரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இந்த லாயல் சப்ஜெக்ட் அப்படின்ற இந்த ஒர்க்கை வந்து நான் சொல்லியே கொடுக்கவே இல்லை. அப்போ நமக்கு லாயல் சப்ஜெக்ட் யாரோடதுன்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் த பில்கிரிம். இதையும் நான் யாரோடதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியே கொடுக்கல. நமக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்னு கியூபிட் ரிவெஞ்ச், இன்னொன்னு மெய்ட் ட்ராஜடி. இது 2மே அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணதுன்னு பார்த்தோம். ஏன்னா உமனே பிடிக்காதுன்னா அதனால கியூபிட் வந்து ரிவெஞ்ச் எடுத்துச்சு. அதே மாதிரி உமனும் ஒருத்தி ட்ராஜடி ரிவெஞ்ச் பண்ணா. ஸோ அந்த உமன் தான் யார் அப்படின்னா மெய்டுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 ஒர்க்குமே அவங்களோடதுன்னு பாக்குறோம். அப்ப இந்த 2 தான் நமக்கு தெரியும், சியும் ஈயும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 1. 1. அவ்வளவுதான். கிளியர்? கிளியர்க்கா. இதுவும் உங்களுக்கு தெரியும். Who among the following writers have played a significant role in Australian Aboriginal writers? நான் ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் நடத்தும்போது சொன்னேன், இந்த அபோரிஜினல் எப்ப பார்த்தாலும் அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்கிறதுல யாரெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் ரைட்டர்ஸ்? நூனுக்கல். நோனுக்கல் பி வந்து உண்டு. அதுக்கப்புறம் மால்ஃப். டேவிட் மேலஃப் ஆஸ்திரேலியன் ரைட்டர் தான், ஆனா அவர் அபோரிஜினல் கிடையாது. இங்க இருக்கிற 5 பேருமே ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் தான். ஜூடித் ரைட்டும் ஆஸ்திரேலியன் தான். ஊடுருக்குனுக்கெல்லாம் ஆஸ்திரேலியன் தான். ஜாக் டேவிஸ், டேவிட் மேலஃப், கெவின் கில்பர்ட், இவங்க 5 பேருமே ஆஸ்திரேலியன் ரைட்டர் தான். பட் இதுல யார் வந்து அபோரிஜினல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஊடுருக்கும் நுண்கல் கரெக்ட். நீங்க அதை மட்டும் வச்சு ஆன்சர் கிளிக் பண்ண முடியுமான்னு பார்த்தா 4 ஆப்ஷன்லயுமே பி இருக்கும். ஜாக் டேவிஸ். கரெக்ட். ஊடுருக்கும் நுணுக்கல் உண்டு, ஜாக் டேவிஸ் உண்டு. இப்ப பியும் சியும் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுபடியே நீங்க ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் பிசி இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்லயும் பிசி இருக்கு, தேர்ட் ஆப்ஷன்லயும் பிசி இருக்கு. அப்ப இன்னும் ஒருத்தர் நீங்க கண்டுபிடிச்சாதான் ஆன்சரை கிளிக்கே பண்ண முடியும். சரி, நம்ம கீழே பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் எனக்கு தானே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அபோரிஜினல் ரைட்டர்ஸ். அபோரிஜினல் ரைட்டர்ஸ் அப்படின்ட்டு இந்த ரைட்டர்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். சரியா? கெவின் கில்பர்ட், டேவிட் உப்பியான், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அபோரிஜினல் ஆத்தர். அப்புறம் ஜாக் டேவிஸ், சாலி மார்கன், அலெக்சிஸ் ரைட்டர், கேத் வாக்கர். இதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் அப்படின்னு சொன்னா சாலி மார்கன் தெரியும். சாலி மார்கனோட ஒர்க் என்ன சொல்லி கொடுத்தேன்? மை பிளேஸ். அலெக்சிஸ் ரைட்டரோடது கார்பெண்டரியா? இன்னொன்னு மாஸ்டர் ஃபாலோயிங்ல கேட்டது என்ன பண்றான் கார்பெண்டர் இருந்து? பிளைன் ஆஃப் ப்ராமிஸ். பிளைன் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜாக் டேவிஸ் வந்து குல்ரூ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு அவர் வந்து. ஓகேவா? குல்ரூ, வாகியன் கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இதெல்லாம் ஜாக் டேவிஸோடது. அப்புறம் கெவின் கில்பர்ட். சோ இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அபோரிஜினல் ரைட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம். ஆனா அபோரிஜினல் யாரு அப்படின்றதுல பி கிளியர். 6 பேர் சொல்லி கொடுத்திருக்கேன். கெவின் கில்பர்ட், டேவிட் உப்பியான், ஜாக் டேவிஸ், சாலி மார்கன், அலெக்சிஸ் ரைட்டர், கேத் வாக்கர். ஓகேவா? கேத் வாக்கர் தான் ஊடுருக்கும் நூக்கல் சொல்லுவாங்க. கேத் வாக்கர்னு கேட்கலாம், இல்ல இந்த நேம சொல்லி அவங்களை வந்து கேட்கலாம். ஓகேவா? இப்போ டேவிட் மேலஃப் வந்து ஆஸ்திரேலியன் தான், ஆனா அவர் வந்து அபோரிஜினல் கிடையாது. ஓகேவா? டேவிட் மேலஃபோட 3 இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் அவரோட செமி ஆட்டோபயோகிராஃபி ஜானோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1975ல. இதே 1975ல நம்ம 2 ஒர்க் படிச்சிருக்கோம். வாட் ஆர் தி 2 ஒர்க்ஸ்? பிஎஸ் நைபாலோடதும் சல்மான் ரஷ்டியோடதும். கொரில்லா அண்ட் கிரீமஸ். கொரில்லா அண்ட் கிரீமஸ் இந்த 2 ஒர்க்குமே 1975ல தான் பப்ளிஷா இருக்கும். சரியா? அது இதுல
1975 எது பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா டேவிட் மேலுஃபோட ஜோனோ அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அடுத்த ஒர்க் வந்து அன் இமேஜினரி லைஃப். இது நிறைய தடவை நெட்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஓவிடோட எக்ஸைல பத்தி எந்த ஒர்க்ல யார் பேசியிருப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓவிட் வந்து பழைய ரைட்டர், கேள்விப்பட்டிருப்பீங்க ஓவிடோட மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லி. சோ ஓவிட் வந்து பழைய ரைட்டர். அவரோட எக்ஸைல் பத்தி, அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் நடந்த கதையை பத்தி எந்த ஒர்க்ல பேசியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து இமேஜினரி லைஃப், அன் இமேஜினரி லைஃப் 1978 பப்ளிஷ் ஆயிருக்கும். டேவிட் மேலஃபோர்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அன் இமேஜினரி லைஃப் இட்ஸ் அபவுட் ஓவிடோட எக்ஸைல பத்தி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து கடைசி ஒர்க் ரான்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹோமரோட இலியட பத்தி பேசும். ஓகேவா? ரான்சம் அப்படின்ற ஒர்க் 2009 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹோமரோட இலியட். இது வந்து ஹோமரோட இலியட் பத்தி, இது வந்து ஓவிடோட எக்ஸைல பத்தி. ஜோனோ வந்து அவரோட செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றதால இம்பார்ட்டன்ட் பாக்குறோம். தென் ஆப்ஷன்ல கேட்ட ஒன்று வந்து ரிமெம்பரிங் பேபிலோன் இந்த ஒர்க். இவருக்கு ஃபுல்லாவே படிக்கணும் பிகாஸ் இஸ் ஆஸ்திரேலியன் ரைட்டர் அப்படின்றதுனால ஃபுல்லா படிக்கணும். பட் பிகினிங்ல படிக்கணும்ன்றதுனால இந்த 4 ஒர்க்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் படிங்க, தட் இஸ் எனஃப். ஜோனோ அப்படின்றது அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அண்ட் இமேஜினரி லைஃப் ஓவிடோட எக்ஸைல், ரிமெம்பரிங் பேபிலான், ரான்சம் அப்படின்ற ஒர்க் 2009 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இமேஜினரி லைஃப் கிரோனாலஜிலையும் கேட்பாங்க. 1978 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதே 1978 தான் எட்வர்ட் சையதோட ஒரு ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்ன ஒர்க் ஞாபகம் இருக்கா? எட்வர்ட் சையத் ஓரியன்டலிசம். என்னது சார்? ஓரியன்டலிசமா மேம்? ஓரியன்டலிசம். எஸ் கரெக்ட். ஓரியன்டலிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் எட்வர்ட் சையதோட. எட்வர்ட் சையத் எதுல பார்ப்போம்னா தியரிஸ் புக்ல நம்ம பார்ப்போம் இவர் வந்து. ஓகேவா? சோ எட்வர்ட் சையதோட ஓரியன்டலிசமும் 1978 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இமேஜினரி லைஃபும் 1978 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். கிளியரா டேவிட் மேலஸ்? எஸ் மேம். எஸ். அடுத்தது ஜூடித் ரைட். ஜூடித் ரைட்டும் அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியன், பட் அபோர்ஜினல் அவர் கிடையாது. ஓகேவா? இவர் வந்து போம்ஸ் மட்டும் தான் எழுதியிருப்பாரு. சோ போம்ஸ் மட்டும் எழுதியிருப்பாரு அப்படின்றப்போ இவரோட போம்ஸ் அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். மூவிங் இமேஜ், விமன், டூ மேன், கேட்வே, டூ ஃபயர்ஸ், பேர்ட்ஸ், மேக் பைப்ஸ், ஷேடோஸ், ஹண்டிங் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஓப்பனிங்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா மூவிங் இமேஜ் அப்படின்னா தேட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா தேட்டர்ல தான் அந்த ஸ்கிரீன்ல வந்து இமேஜ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஜூடித் ரைட்டோட கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா மூவிங் இமேஜ். மூவிங் இமேஜ் அப்படின்றது தேட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க யார் போனா அப்படின்னா மேனும் போவாங்க, விமனும் போவாங்க. அதனால விமன் டூ மேன் அப்படின்னு அடுத்த ஒர்க் பார்த்தோம். தேட்டர்ல என்ன இருக்கும்? போறதுக்கு கேட்வே இருக்கும். அதனால த கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டூ ஃபயர்ஸ். டூ ஃபயர்ஸ் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் கேட். டூ ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது வரைக்கும் நான் ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு சொன்னேன். மீதி இருக்கிறத நம்ம தான் படிக்கணும்னு சொன்னேன். பேர்ட்ஸ், மேக் பைப்ஸ், ஷேடோ, ஹண்டிங் ஸ்னேக். இது எல்லாமே ஜூடித் ரைட்டரோட ஒர்க்ஸ். ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ், ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ், கனடியன், இவங்க எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ரைட்டர்ஸ் தான் நம்ம கவரே பண்ணுவோம். சரியா? அதனால அதுல எந்த ஒர்க்குமே நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கவர் பண்ண தான் செய்யணும். எதுக்கும் நான் சம்மேஷன் சொல்லி கொடுக்க மாட்டேன், ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன், என்ன ஜான்ரால எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன். பட் ஒர்க்க தெரியணும், இயரோட தெரியணும். அவ்வளவுதான் வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ், கனடியன் ரைட்டர்ஸை பொறுத்தவரை. அப்போ இதுல நம்ம 2 பேரை பார்த்திருக்கோம். 2 பேரோட ஒர்க்ஸும் நமக்கு ஃபுல்லாவே தெரியணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது யாரு? இப்ப பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் முன்னாடி டேவிட் மேலூஃப். டேவிட் மேலஃப் அப்படின்னு பார்த்தோம். அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஸ்கின். அது வந்து ஜார்ஜ் லாமிங்கோடது, கேஸ்ல் ஆஃப் மை ஸ்கின். இவங்களுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஜோனோ அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். அது வந்து அவங்களோட செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொன்னேன். ஓவிடோட எக்ஸைல் பத்தி எதுல பேசியிருப்பாங்க? ஆ ஓவிடோட எக்ஸைல் பத்தி எதுல பேசியிருப்பாங்க? Imaginary life. அண்ட் இமேஜினரி லைஃப் அப்படின்ற ஒர்க் கீழே ஓவிடோட எக்ஸைல் பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் ஹோமரோட இலியட் பத்தி Ransom. ரான்சம். ஓகேவா? இப்போ இதுல ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா who among the following writers வந்து ஆஸ்திரேலியன் அபோரிஜினல்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல யாரெல்லாம் வருவா? ஃபர்ஸ்ட் நூனுக்கல், ம் டேவிட் மேலூஃப். டேவிட் மேலஃப் எப்படி வருவாங்க? இப்பதான் நான் டேவிட் மேலஃப் பக்கத்துல ஆஸ்திரேலியன் நாட் அபோரிஜினல் அப்படின்னு சொல்லி கொட்ட இடத்துல போட்டு கொடுத்தேன். ஊன்றுக்கு நுணுக்கல், ஜாக் டேவிஸ் சொன்னீங்க. இன்னொருத்தர் யாரு? Judith Wright. என்ன ஆச்சுடா? எல்லாரும் தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா? கெவின். கெவின் கில்பர்ட். இப்பதான் நான் வந்து இவங்க 2 பேத்துக்கும் சம்மேஷன் சொல்லி கொடுத்திருக்கேன். டேவிட் மேலஃபோட 4 ஒர்க் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஜூடித் ரைட்டோட மீதி இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் கதை சொல்லி கொடுத்தேன். அப்ப இவங்க 2 பேருமே ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் தான். பட் 2 பேரும் அபோரிஜினல் கிடையாது. அபோரிஜினல் ரைட்டர்ஸ் நம்ம 6 பேர் தான் பாக்குறோம். கெவின் கில்பர்ட், டேவிட் ஒபியான், ஜாக் கேவிஸ், சாலி மார்கன், அலெக்சிஸ் ரைட், கேத் வாக்கர். இவ்வளவு பேர் தான் வந்து அபோரிஜினல் ரைட்டர்ஸ். சோ இதுல இருக்கிறதுல 3 பேர் யாரெல்லாம் பார்க்கும்போது ஊன்றுக்கு நோக்கல், ஜாக் டேவிஸ், கெவின் கில்பர்ட். இவங்க 3 பேருமே ஆஸ்திரேலியன் அபோரிஜினல். சரியா? Yes, ma'am.
Who among the following observed that artistic critic like a mystic is an anatomium always ன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து இந்த லைனை வந்து அட்டர் பண்ணாங்க இல்ல யார் வந்து இதை அப்சர்வ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆஸ்கர் வைல்ட். ஓகேவா? ஆஸ்கர் வைல்டோட ஒரே ஒரு ஒர்க் கரண்டா சொல்லி கொடுத்தது ஒண்ணு தெரியும். வாட் இஸ் தட்? ஆஸ்கர் வைல்ட் ஒருத்தன் வந்து ஒருத்தனோட பிக்சரை டிரா பண்ணுவான். என்ன அடிபட்டாலும் அந்த பிக்சர்ல தான் அடி விழும். Picture ஒரிஜினல் on a Dorian Gray. அந்த பிக்சர் ஆன் த டோரியன் கிரே அப்படின்றது ஆஸ்கர் வைல்டோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? இதுல எட்கர் அலன் போ உங்களுக்கு நல்லா தெரியும், இஎம் ஃபாஸ்டரையும் நல்லா தெரியும். இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி வால்டர் பேட்டரையும் ஆஸ்கர் வைல்டையும் தெரியாது. வால்டர் பேட்டருக்கு ஒரே ஒரு ஒர்க் தான் உண்டு. ரினைசன்ஸ் அவர் எழுதிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒர்க் வந்தாலே அது வந்து வால்டர் பேட்டரோட தான். ஆஸ்கர் வைல்டு இப்போ ஆஸ்கர் வைல்ட் அப்படின்னு பார்த்தா ஹி இஸ் அ ஐரிஷ் நாவலிஸ்ட். ஓகேவா? அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராவினா அப்படின்னு ஒரு ஒர்க்ல தான் அவர் வந்து ஸ்டார்டே பண்ணியிருப்பாரு. இது அவரோட டெபியூ ஒர்க். தென் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் பொமகிரானட்ஸ் எழுதிருப்பாங்க. அப்ப பெல்ஸ் அண்ட் பொமகிரானட்ஸ் யார் எழுதிருப்பா? கலெக்ஷன் Robert Browning. ராபர்ட் ப்ரௌனிங் தான் பெல்ஸ் அண்ட் பொமகிரானட்ஸ் அப்படின்னு எழுதிருப்பாங்க. ஓகேவா? சோ ஆஸ்கர் வைல்டோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேவினா, ஹவுஸ் ஆஃப் பொமகிரானட்ஸ், பிக்சர் ஆஃப் த டோரியன் கிரே. நம்ம அன்னைக்கு கதை சொல்லி கொடுத்தேன். ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட பிக்சரை வந்து வரைவான். ஆனா அவன் மூஞ்சில அடிப்படும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்சர்ல தான் அடிப்படும். அவன் மூஞ்சிக்கு ஒண்ணுமே ஆகவே ஆகாது. அவன் மூஞ்சி அழகாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸான ஒர்க். ஓகேவா? அடுத்தது வந்து டி ப்ரொஃபோண்டஸ் அப்படின்னு ஒரு ஒர்க். இந்த டி ப்ரொஃபோண்டஸ் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஸோ இந்த 4 ஒர்க்குமே யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆஸ்கர் வைல்டோட ஓப்பனிங் ஒர்க்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இது போக அவர் வந்து டிராயிங் ரூம் பிளேஸ் அப்படின்னு சொல்லி 4 பிளேஸ் எழுதியிருப்பாங்க. 4ம் ஆல்ரெடி குரோனாலஜில நெட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஓப்பனிங்ல ரேவனா, ஹவுஸ் ஆஃப் பொமகிரானட்ஸ், பிக்சர் ஆஃப் த டோரியன் கிரே நமக்கு ஆல்ரெடி தெரியும். டி ப்ரொஃபோண்டஸ் அசால்ட்டா விட்டுறாதீங்க. அவரோட 5 ஒர்க்கு கொடுத்து இதுல எதெல்லாம் அவரோட ஒர்க்குன்னு கேட்கும்போது டி ப்ரொஃபோண்டஸ் தான் அவன் கேட்பான். ஏன்னா நீங்க அதை தான் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால டி ப்ரொஃபோண்டஸ் அவன் கேட்பான். டி ப்ரொஃபோண்டஸ் ஆஸ்கர் வைல்டோடது. அவரோட டிராயிங் ட்ரூ பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஒர்க். லேடிஸ் வின்மேஸ் ஃபேன், எ விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் an idle husband, the importance of being earnest. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் earnestோட கதை என்ன ஞாபகம் இருக்கா? கதைனா என்ன இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் 2 கேர்ள்ஸும் சொல்லுவாங்க. ஆஸ்கர் வைல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்டான ரைட்டர். சரியா? அவரோட டிராயிங் ரூம் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். லேடிஸ் வின்மேர் ஃபேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லேடிஸ் வின்மேர் ஃபேன்ல குட்டியா கதை சொல்லணும் அப்படின்னா இதோட சப்டைட்டில் வந்து பிளே அபவுட் குட் விமன் அப்படின்றது அதோட சப்டைட்டில். சரியா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு லேடி கிட்ட பேசிட்டே இருக்கிறத ஒய்ஃப் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அவன் வந்து சீட் பண்றான், எனக்கு இது மாதிரி டிவோர்ஸ் வேணும், நீங்க வந்து வேற ஒருத்தங்க கூட அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வின்மேர் அப்படின்ற அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து சண்டை போடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. கடைசியா தான் தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசிட்டு இருந்தது ஏதோ ஒரு லேடி இல்ல, சின்ன வயசுல இந்த இந்த கேர்ள் இந்த ப்ரொட்டகனிஸ்ட விட்டுட்டு போனா அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்டர் ஐலீன் அப்படின்றது அவங்களோட அம்மாவோட பேர். இதுதான் வந்து லேடிஸ் வின்மேர் ஃபேன். லேடிஸ் வின்மேர் அப்படின்றது டைட்டிலே இருக்கு. லேடி வின்மேர் தான் ப்ரொட்டகனிஸ்டோட நேமும். என்ன சஸ்பெக்ட் பண்றாங்க? அவங்க ஹஸ்பண்ட் வந்து அஃபேர்ல இருக்காங்கன்னு சஸ்பெக்ட் பண்றாங்க. கடைசி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்த லேடி யாரு அப்படின்னா நம்ம ப்ரொட்டகனிஸ்டோட அம்மா அப்படின்னு பாக்குறோம். மிஸ்டர் ஆலன். இவ்வளவுதான் வந்து லேடிஸ் வின்மேர் ஃபேன். எ விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கதை. இது வந்து 1893ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல லார்ட் இல்லிங்வர்த்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் கெரால்ட் ஆர்புத்நாட், அப்புறம் மிஸ்ஸஸ் ஆர்புத்நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? லார்ட் இல்லிங்வர்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் தான் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர். யாருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கெரால்ட் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு. அப்ப யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா லார்ட் இல்லிங்வர்த்தும் மிஸ்ஸஸ் அர்புத்நாட்டும் ஒரு டைம் பீரியட்ல கல்யாணம் பண்ணி ஜாலியா தான் இருந்திருப்பாங்க. குழந்தையும் பிறந்திருக்கும். கெரால்ட் அர்புத்நாட் தான் அந்த குழந்தையோட பேர். ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் செட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருவாங்க. ஒரு டைம் பீரியடுக்கு மாதிரி கெரால்ட் அர்புத்நாட் வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போவான். வேலைக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போவான். பட் இன்டர்வியூல யார் வந்து இன்டர்வியூ கொஸ்டின் கேட்க யார் வந்திருப்பா அப்படின்னா அவங்களோட அப்பா தான் வந்திருப்பான், லார்ட் இல்லிங்வர்த். அவனுக்கு தெரியாது அது வந்து அவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்றது கெரால்ட் அர்புத்நாட்டுக்கு தெரியாது. சோ அங்க அவரோட அம்மா வந்து மீட் பண்ணும்போது இவங்க 3 பேரும் ஃபேமிலி மொத்தமா ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. இவன் வந்து இன்டர்வியூ கேட்கிற இடத்துல இருக்கான், லார்ட் இல்லிங்வர்த். இது வந்து பையன் கெரால்ட் அர்புத்நாட். இது வந்து ஒய்ஃப் மிஸ்ஸஸ் அர்புத்நாட். சோ அந்த இடத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கேட்கும்போது விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்படி ஒன்னும் இம்பார்ட்டன்டான கேர்ள் அவ கிடையாது. அதை வச்சுதான் வந்து விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு டைட்டிலே வைப்பாங்க. புரியுதா? இல்ல குழப்பறேனா? புரியுது மேம். இங்கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். லேடி வின்மேர் ஹஸ்பண்ட், அஃபேர் ஒரு சஸ்பெக்ட், அப்புறம் இன்னொரு பொண்ணு உள்ள வரா மிஸ்டர் ரயில்னு பார்த்தா அது அம்மா. விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ்ல அப்பா வந்து லார்ட் இல்லிங்வர்த், அம்மா வந்து மிஸ்ஸஸ் அர்புத்நாட், குழந்தை வந்து கெரால்ட் அர்புத்நாட். 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடறாங்க. அதனால விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸா அவ மாறிடுறா. ஓகேவா?
அடுத்தது அண்ட் ஐடியல் ஹஸ்பண்ட். ஐடியல் ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ப்ரொட்டகனிஸ்ட் வந்து சார் ராபர்ட் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு பொலிட்டிஷியன் வருவான். அவன் என்ன பண்ணிருப்பான்னா ரொம்ப நல்லவன் மாதிரியே இருப்பான் அவன் ஒய்ஃப் கிட்ட. ஆனா அவன் ஒரே ஒரு பில்லுல வந்து சீட் பண்ணிருப்பான். ஐ மீன் இன்னொரு கேர்ள் கூட சீட் பண்ணிருக்க மாட்டான். அவனோட பிசினஸ்ல ஒரு பில்லுல வந்து சீட் பண்ணிருப்பான். அதை வந்து நான் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் செவலி அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து அவனை பிளாக்மெயில் பண்ணுவான். சோ அதுதான் வந்து ஐடியல் ஹஸ்பண்ட். அவ ஒய்ஃப் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கான், தான் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தங்கம்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் அவன் என்ன பண்ணிருக்கான், பிசினஸ்ல ஒரு செக்கை வந்து அவன் சீட் பண்ணிருப்பான். இதை வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் மிரட்டுறா அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஸ் செவல்ரி வந்து மிரட்டுறா. சோ ஹஸ்பண்ட் வந்து ராபர்ட் சில்லிங்டன், ஒய்ஃப் வந்து லேடி சில்லிங்டன். இவங்க சில்ட்ரன், ஐ மீன் இதை மிரட்டுறது, இவங்க ரெண்டு பேரும் மிரட்டுறது யாரு அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஸ் செவல்ரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட். இதுல ஏர்னஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஓகேவா, இதுல கதை என்ன வரும் அப்படின்னா, 2 ஃபீமேல் ஹீரோயின்ஸ் வந்து வருவாங்க. அந்த 2 ஹீரோயின்ஸ்மே அவங்களோட ஹீரோவோட நேம்ல ஏர்னஸ்ட் அப்படின்ற ஒரு நேம் இருந்தாதான் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. எஸ், அதுதான். அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட் வந்து 1895ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ட்ரிவியல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள் அப்படின்னு பாக்குறோம். ட்ரிவியல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள் அப்படின்றது அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்டோட சப்டைட்டில். இது ஆல்ரெடி சப்டைட்டில் நெட்ல கேட்டிருக்காங்க, ட்ரிவியல் காமெடி ஃபார் சீரியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்டைட்டில் தரவா படிச்சுக்கோங்க. முக்கியமான ஒர்க் இது, நிறைய தடவை ஆஃபன் நெட் கொஸ்டின். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட். ஏர்னஸ்ட் அப்படின்ற நேம் பார்க்கும்போது என்ன தெரியணும், இதுல இருக்க 2 ஃபீமேல் ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏர்னஸ்ட் அப்படின்ற நேம் வந்து தான் லவர் நேம்ல இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வர கதையில வர கேரக்டர்ஸ் பார்த்தா 4 தான். ஒன்னு வந்து ஜாக் ஒர்த்திங்கோட ஆள் வந்து குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ். அதே மாதிரி அலிகிரான் ஒருத்தன் வருவான், அவனோட ஆள் வந்து சிசிலி கேர்டியூ. இவங்க 4 பேர் தான் இந்த கதைக்குள்ள வர்றவங்க. கிளியரா 4 கதையும்? Yes, ma'am. எஸ். அப்புறம் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு சொல்றது பிக்சர் ஆஃப் த டோரியன் கிரே. இது வந்து காத்திக் ஹாரர் நாவல். சோ ஒருத்தன் வந்து ரொம்ப அழகா இருப்பான், அவன மாதிரியே கூப்பிட்டு இன்னொருத்தனை வரைய சொல்லுவான் ஒரு பேப்பர்ல. அப்போ என்னென்ன அடி அவன் மூஞ்சில படுதோ அந்த அடி எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த பேப்பர்ல தான் விழும். கடைசியா கோவத்துல அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவான். அந்த பேப்பர்ல இருக்கிற உயிர் வந்து இறந்து போயிடும். அதனால ரியல் லைஃப்ல அவனும் இறந்து போயிடுவான். ஓகேவா, சோ திஸ் இஸ் ஸ்டோரி ஆஃப் பிக்சர் ஆஃப் த டோரியன் கிரே, 1891 பப்ளிகேஷன். ஆஸ்கர் வைல்ட் இம்பார்ட்டன்டான ஆத்தர், கவர் பண்ணிருங்க. வால்டர் பேட்டர் அப்படின்னு பார்த்தாலும் ரினைசன்ஸ் தான் வரும்னு சொன்னேன். அது மட்டும் தான் அவன் நெட்லையும் கேட்டிருக்கான். சரியா, ஸ்டடீஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த ரினைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1873ல. அகைன் அது ரிவைஸ் பண்ணி த ரினைசன்ஸ் ஸ்டடீஸ் இன் ஆர்ட் அண்ட் போயட்ரின்னு சொல்லிட்டு 1877ல எழுதியிருப்பாரு. இதுல நீங்க இயர் படிக்க வேண்டியது இது படிக்கணும், ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டரி ஆஃப் ரினைசன்ஸ் 1873. வெறுமனியா ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தலைவர் தான் வருவாரு, வால்டர் பேட்டர். அது 1877. அது வந்து ரிவைஸ் பண்ணி திருப்பி ஒரு தடவை எழுதியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் அவரோட இன்னொரு மீதி இருக்கிற ஒர்க் அப்படின்னு பார்த்தா மரியஸ் ஆஃப் த எபிக்யூரன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க இது அவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வால்டர் பேட்டரோட ஒர்க் எப்ப பார்த்தாலும் ரினைசன்ஸ் ஒர்க் மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா? Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the 19th century novel portray disabled character in them அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, டிசேபிள்டு கேரக்டர்ஸ். இந்த 5 நாவல்ஸ்ல எதுலெல்லாம் வந்து டிசேபிள்டு கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. டிசேபிள்டு அப்படின்னு சொன்னா டிசேபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசேபிள்னா என்னன்னா நார்மல் டிக்ஷனரி மீனிங் கேக்குறேன். டிசேபிள்னா என்ன? ஒழுங்கு இல்லாத. ஒழுங்கு இல்லாதன்னு சொல்லலாம், இல்லைன்னா கால் கை ஊனமா இருந்தாலும் அவங்களை டிசேபிள் தானே சொல்லுவோம் நம்ம. அப்படிதானே சொல்லுவோம். எஸ் மேம். அப்போ டிசேபிள் அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பிசிக்கலி மட்டும் சொல்லல, கால் கை ஊனமா இருக்கிறது மட்டும் அவங்க டிசேபிள்னு சொல்லல, மென்டலி அவங்க டிஸ்டர்பா இருந்தாலும் அது டிசேபிள் அப்படின்னு தான் இந்த கதை, இந்த கொஸ்டின்குள்ள அவங்க கேட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் நமக்கு 5 ஒர்க் கொடுத்திருக்காங்க. ஃபியோடர் டோட்டோஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், ஃபிளாப்ரேட்டோட மேடம் பாபரி, ஜெயின் ஆஸ்டனோட பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், சார்ல்ஸ் டிக்கன்ஸோட கிறிஸ்மஸ் கேரோல்ஸ், ஹெர்மன் மெல்வைலோட மாபி டிக். இதுல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு ஒரு ஒர்க்ல வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒழுங்கா இருக்காது கால் வந்து, எது? உங்களுக்கு இதுல இருக்கிறது இது மட்டும் தான் தெரியாது, மீதி 4 ஒர்க்கும் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு கிறிஸ்மஸ் பாருங்க. கேரளுங்க மேம். இல்ல, ஒருத்தனுக்கு ஒரு கால் இருக்காது. எந்த கதையில ஒருத்தனுக்கு ஒரு கால் இருக்காது? மேம் மாபி டிக்ல. அப்ப ஹெர்மன் மெல்வேலோட மாபி டிக்கோட சப்டைட்டில் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அத வேலா. த வேல் அப்படின்னு பார்த்தோம். அவன் என்ன பண்ணுவான், வேலை வந்து ஒயிட் வேலை வந்து வேட்டையாடுறதுக்காக ஒண்ணுன்னு சீக்குல சொல்லிட்டு போவான். ஏன் வேட்டையாட போவான், அவன் சரியான கோவத்துல ஏன் இருப்பான் அப்படின்னா, ஒரு நாள் அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட காலை வந்து அந்த வேல் வந்து கடிச்சிடும். அதுல இருந்து அவன் கால் வந்து ஊனமா இருக்கும். அப்ப இதுல ஒரு டிசேபிள்டு கேரக்டர் வராங்களா? எஸ் மேம். எஸ். ஓகேவா, இப்போ கிரைம் அண்ட் பனிஷ்மெண்டோட இயர் சொல்லி கொடுத்திருக்கேன், ஆத்தர் யாரு, அவர் எங்க பிறந்தாருலாம் கதை சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா உள்ள என்ன டீல் பண்ணாங்கன்னு ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. சரியா, அப்போ இப்படி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹெர்மன் மேலோட ஒர்க்கை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்சது பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ். பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்ல ஜெயின் ஆஸ்டனோட ஒர்க்ல நான் என்ன சம்மேஷன் சொல்லி கொடுத்திருக்கேன், அதுல யாராவது அப்படி வருவாங்களா? சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில இருக்குங்களா? சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டில கூட ஒருத்தி வந்து சென்சிபிலிட்டியா இருப்பா, சென்ஸே இல்லாம இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கூட மென்டலி அஃபெக்ட்னு பார்க்கலாம். பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ்ல அந்த மாதிரி நம்ம யாரையாவது பார்த்தோமா?
ப்ரைட் அண்ட் ஆஹா. ப்ரெஜுடிஸ்ல கதை என்ன? ஒரு 5 பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல 2 கேர்ள்ஸ் வந்து சோல்ஜர்னாலே ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. ஒருத்தி வந்து அப்படியே ஒய்ஃப் மெட்டீரியல் மாரி இருப்பா. இன்னொருத்தி வந்து அ அம்மா பேச்சையும், அப்பா பேச்சையும் கேட்க மாட்டா. தனியா சுயமா திங்க் பண்ற திறமை வந்து அவகிட்ட இருந்திருக்கும். இப்படிதான் நம்ம கதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். அதுல யாராவது டிசேபிலிட்டி கேரக்டர்ஸ் இருந்தாங்களா? நோ. நோ. அப்போ நமக்கு சம்மேஷன் எல்லாத்துக்கும் தெரியாது. ஒண்ணு ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ல கிடையவே கிடையாதுன்றதுல கரெக்ட்டா நின்றணும். அப்படி அது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும்? 3 எலிமினேட் ஆயிரும். 3 வந்து எலிமினேட் ஆயிரும். அப்ப தூக்கி வெளியில போட்டுறலாம். எது நீங்க உண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? மாபி டிக். மோபி டிக் உண்டுன்னு சொல்றீங்க. அப்ப மோபி டிக் உண்டு அப்படின்னு சொன்னா, எதுலலாம் இருக்கு? 3 1 மட்டும் and விட்டு 2. 1 அண்ட் 2 மட்டும் தான் பார்ட்டில இருக்கு. அப்போ 1 உண்டு, 2 உண்டு. இது 2ல இப்ப ஏதோ ஒண்ணு தான் ஆன்சர். ஓகேவா? இது 2க்கும் காமனா இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுன்னு பாருங்க. டிஇ. இது 2மே காமனா இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆர்ட்ல யார் உண்டு? சார்ல்ஸ் டிக்கன்ஸோட கிறிஸ்மஸ் கேரல்ஸ் உண்டு. அதுல நமக்கு சம்மேஷன் தெரியாது. பப்ளிகேஷன் இயர் தெரியும். அது சார்ல்ஸ் டிக்கன்ஸோடதும் தெரியும். எனக்கு சம்மேஷன் தெரியாது கிறிஸ்மஸ் கேரல்ஸ்க்கு. ஓகேவா? சோ ஹெர்மன் மேலோட மோபி டிக். இது 2 தான் நமக்கு தெரியும். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது ஏயா பியா அப்படின்றது தான் கடைசி நேரத்துல வந்து நிக்கும். சரியா? சோ இப்ப நம்ம கீழ பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தெரியும். ஆன்சர் வந்து 1. ஏடிஇ தான் ஆன்சர். ஃபியோடர் டோஸ்டோவஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட்ல ஒருத்தன் வந்து டிசேபிள்டா வரமாட்டான். அவன் மென்டலி அஃபெக்டடா அதுல புரோட்டகனிஸ்ட் நமக்கு காமிக்கிறாங்க. ஓகேவா? ஃபிளாவரட்டோட மேடம் போவரியில அப்படி யாருமே வரமாட்டாங்க. அப்ப ஆன்சர் வந்து ஏடிஇ அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதா எப்படி எலிமினேட் பண்ணணும்னு? எஸ் மேம். அதனாலதான் படிக்கிற விஷயங்கள தரோவா படிங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ வெறுமனே ஹெட்டிங் மட்டும் நீங்க ரீட் பண்ணி விட்டுட்டு போயிருந்தீங்க. சம்மேஷன காத்துல விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அடிச்சு ஊன முடியாது. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ல அப்படி யாரும் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ படிக்க வேண்டியத தரோவா படிச்சா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபியோடர் டோஸ்டோவஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட்ல சென்ட்ரல் தீம் என்ன வரும் அப்படின்னு சொன்னா அதுல வர கேரக்டர் வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து அவனுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? அது ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்றது பார்க்கல நானு. அவனுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும். சைக்காலஜிக்கல் இம்பாக்ட்ஸ் வந்து அவனுக்கு இருந்திருக்கும் பாவர்ட்டினால. அதனாலதான் அவன் கிரைம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இது சம்மேஷன் கொடுத்திருந்தாங்க. சரியா? சோ அவன் வந்து மென்டலி டிசேபிள்டா இருக்கான். அதனால ஃபியோடர் டோஸ்டோவஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் வந்து உண்டு. அப்புறம் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட கிறிஸ்மஸ் கேரோல்ஸ். கிறிஸ்மஸ் கேரோல்ஸ் ஒர்க்க நம்ம படிச்சிருக்கோம். பட் அதுல கதை நம்ம படிக்க போறது கிடையாது. இப்பதான் படிக்க போறோம். இதுல வர கேரக்டர் யாரு அப்படின்னா டைனி டிம் அப்படின்னு ஒருத்தன் வரான். ஓகேவா? கிறிஸ்மஸ் கேரல்ஸ்ல வர கேரக்டர் யாருன்னா டைனி டிம். இவன் என்ன யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா கிரன்ச் யூஸ் பண்ணிருக்கான். கிரன்ச் அப்படின்னா கால் ஒழுங்கா இல்லாம ஏதோ ஒன்று வியர் பண்ணிருக்கான். இது வந்து அவனோட டிசபிலிட்டியா வந்து கதையில வந்து இண்டிகேட் பண்றாங்க. சோ கிறிஸ்மஸ் கேரோல்ல ஒரு டிசபிலிட்டி கேரக்டர் வருது. டைனி டிம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஹெர்மன் மைல்வேயோட மோபி டிக். அதுல கேப்டன் அஹாப் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். அவனோட மிஸ்டிக் லெக்க வந்து அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் திருப்பி கடலுக்குள்ளே போவான். பட் உயிரோட திருப்பி வெளியில வரவே மாட்டான். அதுதான் வந்து ஹெர்மன் மைல்வேயோட மோபி டிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். எஸ். Clear ma'am. அடுத்தது ஜேன் ஆஸ்டன். ஜேன் ஆஸ்டன் எப்போ பிறந்திருப்பாங்கன்னு டெஃபினட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1755. உங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், பிளான் ஆஃப் த நாவல். இது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மேபி நெட்ல கேட்கலாம். அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது எழுதின ஒர்க்னு பார்த்தா லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஜேன் ஆஸ்டன் வந்து அவங்களோட ஒர்க்ஸை என்ன ஆர்டர்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா பார்த்தோம். எஸ்பி மென் அப்படின்னு பார்த்தோம். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், M stands for Mansfield Park and E stands for Emma, N stands for Northanger Abbey அப்படின்னு பார்த்தோம். கடைசி ஒர்க் வந்து Persuasion. Northanger Abbeyயும் Persuasionம் ஒரே வருஷத்துல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். 1818 அப்படின்னு பார்க்கிறோம். இதே 1818ல மேரி ஷெல்லியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஃப்ராங்கன்ஸ்டீன். ஃப்ராங்கன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? சோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்ஸ் தனி பாயிண்ட், சென்சிபிலிட்டி தனி பாயிண்ட். அதனால 1 வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்தா இயர் ஸ்டார்ட் ஆகுது. 1 பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் 13, மான்ஸ்ஃபீல்ட் பார்க் வந்து 14, எம்மா வந்து 16. ஓகேவா? நார்த்தஞ்சர் அபேயும் பெர்சுவேஷன் ஒரே இயர்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். 1818. இந்த எஸ்பி மென் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் வரிசையா ஞாபகம் வந்துடும். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மான்ஸ்ஃபீல்ட் பார்க், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்மா, என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்த்தஞ்சர் அபே, லாஸ்ட் வந்து பெர்சுவேஷன். இவரோட அதர் ஒர்க்ஸ் கண்டிப்பா தெரியணும். லேடி சூசன் வந்து அவங்களோட எபிஸ்டலரி நாவல். எபிஸ்டலரி அப்படின்னா என்னது? லெட்டர் ஃபார்மட். லெட்டர் ஃபார்மட்ல இருக்கிறது. சோ லேடி சூசன் இஸ் எபிஸ்டலரி நாவல். த வாட்சன் வந்து அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க். ஓகேவா? த வாட்சன், த ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடான், இது ரெண்டுமே அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். இதோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன அப்படின்னா த பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? தென் ஜேன் ஆஸ்டனோட மெமோயர் வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா அவங்களோட நெஃப்யூ ஜேம்ஸ் எட்வர்ட் ஆஸ்டன் லே அப்படின்றவங்க தான் அவங்களோட பயோகிராஃபர். ஓகேவா? இதே மாதிரி நேத்து ஒருத்தங்களுக்கு பயோகிராஃபர் பார்த்தோம்ல, எலிசபெத் கேஸ்கல். யாரோட பயோகிராஃபர்? ஒரு 3 சிஸ்டர்ஸ். பிராண்டே. சார்ல்ஸ் பிராண்டே. சார்லட் பிராண்டோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னா எலிசபெத் கேஸ்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ஜெயின் ஆஸ்டனுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட். லேடி சூசன், வாட்சனும் ஃபிராக்மெண்ட் ஆஃப் சாண்டிடானும் அவங்களோட அன்பினிஷ்டு ஒர்க். அப்புறம் மெமோயர் ஆஃப் ஜெயின் ஆஸ்டன் பாக்குறோம். இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா எஃப்ஆர் லீவிஸ் த கிரேட் ட்ரெடிஷன் ஒர்க் எழுதியிருப்பாரு 1948. இதோட பப்ளிகேஷன் இயர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 1948ல. சரியா? இதுல
5 கிரேட் நாவலிஸ்ட பத்தி பேசியிருப்பாங்க. நெட்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எஃப்.ஆர். லீவிஸ் அவரோட கிரேட் ட்ரெடிஷன் அப்படின்ற வொர்க்ல அந்த 5 நாவலிஸ்ட் யாரெல்லாம்னு கேட்டிருந்தாங்க. அப்ப உங்களுக்கு நேம் தெரியணும். யார வந்து அவங்க வந்து 5 கிரேட் நாவலிஸ்ட்ன்னு புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்றி ஜேம்ஸ், ஜேன் ஆஸ்டன், ஜோசப் கான்ராட், ஜார்ஜ் எலியட், டி.ஹெச். லாரன்ஸ். குழப்பிக்க கூடாது. எல்லா ரைட்டர்ஸோட டைட்டிலும் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் நேம் வந்து தெரியும். இப்ப 5 பேர மட்டும் அதுல துண்டா பிரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ ஞாபகம் வச்சுக்கணும். ஹென்றி ஜேம்ஸ், ஜேன் ஆஸ்டன், ஜோசப் கான்ராட், ஜார்ஜ் எலியட், டி.ஹெச். லாரன்ஸ். இதுல விமன் ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து ஜார்ஜ் எலியட், இன்னொன்னு வந்து ஜேன் ஆஸ்டன். மீதி இருக்கிற 3 பேருமே மேல் ரைட்டர்ஸ். டி.ஹெச். லாரன்ஸ், ஜோசப் கான்ராட், ஹென்றி ஜேம்ஸ். ஓகேவா? கிளியரா இது? எஸ் மேம். எஃப்.ஆர். லீவிஸோட மேகசின் நேத்து என்ன படிச்சோம்? ஃபியூஜிட்டிவ், எல்சி நைட், ஃபிஜிட்டிவ் வந்து ஆலன் டைட்டோடது. Scrutin. ஸ்க்ரூட்டினி. Scrutin. ஸ்க்ரூட்டினி. ஸ்க்ரூட்டினி. எஃப்ஆர் ஸ்க்ரூட்டினி லிமிடெட் அப்படின்றது வந்து எஃப்.ஆர். லீவிஸும் இன்னொருத்தர் யார் சேர்ந்து எழுதியிருப்பா? எல்சி நைட். எல்சி நைட்டும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஜேன் ஆஸ்டனோட சம்மேஷனை மறக்காம ரிவைஸ் பண்ணிருங்க. சம்மேஷன் ஞாபகப்படுத்தணுமா? இல்ல நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த கதை ஃபுல்லா சொல்ல மாட்டேன். வர கேரக்டர்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஞாபகப்படுத்தணும்னா பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஏன்டா இவ்ளோ யோசனை? வேணும்னா நெக்ஸ்ட் வேணும். நீங்க கொஸ்டின். சொல்லுங்க. ஏன் அடுத்தவங்கள வெயிட் பண்றீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆனா இதுல படிச்சுக்கோங்க. ஜேன் ஆஸ்டன் டெஃபினட்டா கொஸ்டின் பேப்பர்ல இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சம்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். சரியா? ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். லால் சிங் தில், உர்மிளா பாவர், துளசிராம், தேவனூர் மகாதேவான்னு கேட்டிருக்காங்க. இவங்க இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்ல எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு ஒரே ஒரு ரைட்டர் தான் தெரியும். யாரு? உர்மிளா பவர். உர்மிளா பாவர். அந்த பக்கம் பாருங்க. ஹிந்தி, கனடா, பஞ்சாப், மராத்தி. அவங்க எதுல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் மராத்தியா ப்ராமிஸ். தான் இருக்கும். அவ்வளவுதான்டா முடிஞ்சிச்சு. உர்மிளா பாவர் வந்து மராத்தின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஆப்ஷனா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன்று தாங்க. தேர்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு. 1 வரும். ஓஹோ 3 இருக்குது. ஆமா. பி வந்து 4ன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப பி வந்து 4 அப்படின்னு சொன்னா 1 வரும் இல்ல 3 வரும். ஓகேவா? சோ ஊர்மிளா பாவர் அப்படின்றப்போ ஏன் அவங்க கரெக்டா மராத்தின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவ்வளவுதான் படிச்சோம். தலித் லிட்டரேச்சர் நம்ம ஒன்னும் அவ்வளவு கவர் பண்ணல. அது ஹிந்தி, கன்னடா, பஞ்சாப்னு அக்கா அதிகமா எனக்கு பார்க்கல. தெரிஞ்சு தேர்ட் தான் ஆன்சர் நினைக்கிறேன். ஏன்னா லால் சிங் வந்து பஞ்சாப் தான் இருப்பாரு சிங்கனாலே. ஓகே. ஆன்சர் வந்து 3 தான். சோ லால் சிங் வந்து பஞ்சாப், உர்மிளா பாவர் வந்து மராத்தி. ஓகேவா? அதுல இருந்து கண்டுபிடிச்சா ரிமைனிங் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சா துளசிராம் யாருனே தெரியாது. தேவனூர் மகாதேவும் யாருன்னே தெரியாது. அப்போ நம்ம கெஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து 3. சோ லால் சிங் தில் வந்து பஞ்சாப், உர்மிளா பாவர் வந்து மராத்தி, துளசிராம் வந்து ஹிந்தி, தேவனூர் மகாதேவ் வந்து கனடா. கிளியரா? கிளியர். எஸ் மேம். ஓகே. இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டைம் மாதிரி. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ம். இப்போ 2 மினிட்ஸ் டைம் தரேன். ஜஸ்ட் ரீட் த போயம். All round me are words and words and words. They grow on me like leaves. They never seem to stop. They are slow growing from within. But I tell myself words. Read பண்ணியாச்சாடா? எஸ் மேம். Okay. பண்ணியாச்சு. Question என்ன கேட்டிருக்காங்க? First question. Which one of the following is not a metaphor employed in the poem னு கேட்டிருக்காங்க. Knife, sea, tree, throat. இந்த இடத்துல நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல எது வந்து மெட்டஃபரா இல்ல சும்மா வேர்டா மட்டும் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கும் ஆன்சர் தெரியாது. அக்கா சி நினைக்கிறேன். ட்ரீயாடா? இல்லக்கா செகண்ட் ஒன் சி நினைக்கிறேன். சி. ஏன்னா ஓகே. ஏன்னா சிஏ வந்து சும்மா சொன்ன மாதிரி இருக்கு. அதை கம்பேர் பண்ணி சொன்ன மாதிரி இல்லை, சும்மா பாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன்லாம் சீரியஸா கேட்றாதீங்க. எனக்கும் தெரியாது. நானும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்சர் வந்து 4 த்ரோட்.
ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற 3 பேர் எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். நைஃப் மோஸ்ட் வில்லிங் டூ கட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சி வந்து சி வித் பேரலைசிங் வேஸ் அப்படின்னு சொல்லி சிய பத்தி குடுத்துருக்காங்க. நைஃப பார்த்துட்டோம், சிய பார்த்துட்டோம். ட்ரீ எங்க இருக்கு இதுல? They grow on me like leaves on a tree. ஆ ஃபர்ஸ்ட் கீழ செகண்ட் இருந்து என்னடா? கீழ இருந்து 3. Yes, ஆ ma'am. the grow on me like a leaves on a tree அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இது மெட்டஃபர் தான். லீவ்ஸ் ஆன் a tree அப்படின்றது. ஆனா இப்ப எது கிடையாது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் த்ரோட்னு குடுத்துருக்காங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் த்ரோட் வேர்ட்ஸ் ஆர் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ த்ரோட் அப்படின்றது தான் இதுல மெட்டஃபரிக்கலா யூஸ் பண்ணல. மீதி 3மே நாங்க மெட்டஃபரிக்கலா யூஸ் பண்ணிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. கிளியரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? எஸ் மேம். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். எது ஆன்சர்னு அவனை கேட்டா தான் தெரியும். A major theme of the poem can be best summarized as எது வந்து தீமா இருக்கும்? Words may exist independent of human existence. The growth flow of words cannot be restricted. Words can grow on trees. Words originated from nature. செகண்ட் ஒன். Okay, others? அக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டாவது தெரியும். Answer the 2. The growth flow of words cannot be restricted அப்படின்னு சொல்லி ஓகேவா? அதுதான் வந்து இதோட தீம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. The third one, which one of the following lines indicates a destructive character of the words? இதுல எது வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்கு? Seems to stop their slow growing, a blast of burning air, they grow on me like leaves on a tree, from a silence somewhere deep within. இதுல எது வந்து டிஸ்ட்ரக்டிவ்? டிஸ்ட்ரக்டிவ்னா மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். அழிவு. பிளாஸ்ட் ஆஃப் பர்னிங் ஏர். அதுவா தான் நானும் நினைக்கிறேன். Blast of the burning air. ஏன்னா மீதி இதெல்லாம் ஸ்லோவா தான் இருக்கு. ஐ மீன் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. Seem on the stop their slow growing. They grow on me like leaves on a trees. From a silence somewhere deep within. அப்ப ஆன்சர் வந்து எஸ் கரெக்ட். A blast of burning air. அதுதான் வந்து அதோட ஆன்சர்னு பாக்குறோம். புரியுதா எல்லாருக்கும்? இல்ல நான் வேகமா போறேனா? இல்லக்கா புரியுதுக்கா. கேர்ள்ஸ் அமைதியா இருக்கீங்க. புரியுது மேம். புரியுது இல்ல? இது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லாம் வழி கிடையாது. ஓகேவா? நம்ம தான் படிச்சாகணும். Which one of the following poetic devices is used in the opening line of the poem அப்படின்னு கேட்டிருக்காங்க. Foregrounding, anaphora, metonymy, hyperbole அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங் லைனை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனஃபோரானா என்னன்னு தெரியணும், மெட்டனாமினா என்னன்னு தெரியணும், ஹைப்பர்போல்னா என்னன்னு தெரியணும். மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி யாரோட டேர்ம்? லிட்டரரினஸ், மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி அவரோட ஒர்க்ஸ் கூட அப்பாசிக் டிஸ்டர்பன்சஸ் வரும். தியரிஸ்ல இப்பதாக்கா ஓப்பனிங்ல ரோமன் ஃபார்மலிசம்ல ஜேக்கப்சன். பார்த்தோம். யாரா? ரோமன் ஜேக்கப். ரோமன் ஜேக்கப்சன். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் நான் கேட்கிறேன். மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி யாரோட டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டா ரோமன் ஜேக்கப்சன். அவர் தான் லிட்டரரினஸ் பத்தியும் பேசியிருப்பார். லிட்டரரினஸ், மெட்டஃபர் அண்ட் மெட்டனாமி, அப்பாசிக் டிஸ்டர்பன்சஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். 1956ல பப்ளிஷ் இருக்கும். அதுதான் வந்து ரோமன் ஜேக்கப்சனோட ஒர்க்ஸ். ஓகேவா? இந்த அனஃபோரா, மெட்டனாமி, ஹைப்பர்போல் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். எப்பவுமே பேப்பர் 1லயும் இருக்கும், பேப்பர் 2லயும் இருக்கும். ஒரு போம் லைன்ஸ் கொடுத்து அதுல வந்து எதை வந்து சொல்லியிருக்காங்க, அலிட்ரேஷனா, சிமிலியான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த அனஃபோரா, மெட்டனாமி அண்ட் ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல்ல அனஃபோரா, மெட்டனாமி அண்ட் ஹைப்பர்போல்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். சரியா? மெட்டனாமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெட்டஃபர் அப்படின்னு சொன்னா லவ் வந்து இது கூட கம்பேர் பண்றது, அது கூட கம்பேர் பண்றது, அதை வந்து நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெட்டனாமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டை நான் யூஸ் பண்றதுக்கு அது கூட க்ளோஸா அசோசியேட் ஆகிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதான் அதோட கீ டேர்ம். இட்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லி அதுக்கு க்ளோஸ் ஆன வேர்டு வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து மெட்டனாமி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பேர் சூட்டு கோட் எல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா we are making a deal அப்படின்னு சொன்னா அந்த சூட்ஸ் வந்து என்னோட பிசினஸ்க்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சூட்ஸ் அப்படின்றது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நான் வந்து மீன் பண்ணல. அந்த பர்சன்ஸை நான் வந்து இன்டெரக்டா மீன் பண்றேன். அந்த கோட்டு சூட்டுமா போட்டுட்டு வேற ஒரு கம்பெனில இருந்து வந்திருக்காங்களா அவங்கள நான் இன்டெரக்டா மீன் பண்றேன். சோ த பஞ்ச் ஆஃப் சூட்ஸ் கேன் ரெஃபர்ஸ் டு த பிசினஸ் பீப்பிள் அந்த இடத்துல. ஓகேவா? சோ பிசினஸ் பீப்பிள நான் வெறுமனே அந்த பீப்பிள்ஸ், அந்த மெம்பர்ஸ் இல்ல இந்த கம்பெனில இருக்கவங்க நான் சொல்லாம அவங்க போட்டிருக்க சூட்டை வச்சு நான் சொல்றேன். சூட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்னோட டீலுக்கு அப்படின்னு சொன்னா அந்த மெம்பர்ஸ் தான் வந்து இன்டெரக்டா இண்டிகேட் பண்றேன் அப்படின்னு. அதுதான் வந்து மெட்டனாமி. அப்ப அந்த பர்சனை சொல்லாம அவங்க கூட க்ளோஸ்லி அசோசியேட் ஆகிற இன்னொரு விஷயத்தை வச்சு அவங்களை நான் ப்ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து மெட்டனாமி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா.
ஓகேவா? சோ அதே மாரி தான் கிரவுன் அப்படின்றது எத ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, கிங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம கிங்ன்னு சொல்லாம அத நம்ம கிரவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து கிரவுன். அப்ப அது க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஆன வேர்ட வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, மெட்டனாமி அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீமா எக்ஸாகரேட் பண்றது. எக்ஸாகரேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து சொல்றது. இப்ப எனக்கு பசிக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கிற பசிக்கு இப்ப அவ்வளத்தையும் நான் முழுங்கிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸாகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அம் சோ ஹங்ரி. ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். இதுல வந்து நான் மொத்தமா எனக்கு ஹார்ஸ சாப்பிடணும்ன்றது லிட்டரல் மீனிங் கிடையாது. நான் அவ்ளோ பசியில இருக்கேன். நான் மொத்தமா அதையே வந்து சாப்பிட்டு முழுங்கிருவேன் அப்படின்றது தான் சொல்றது. அப்ப வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸாகரேஷன் தான் எது அப்படின்னு சொன்னா ஹைப்பர்போல் அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஷி வாஸ் டையிங் ஆஃப் லாஃப்டர். சிரிச்சு சிரிச்சே வயிறு வலிக்குது, சாவுற அளவுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஷி இஸ் டையிங் ஆஃப் லாஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இறந்து போற அளவுக்கு அவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்றோம். சோ அததான் வந்து இந்த இடத்துல ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி பேசுறது அப்படின்னு பார்க்கிறோம். கிளியரா? Yes, ma'am. எஸ். Clear, clear. அனஃபோரா அப்படின்னு சொன்னா, அனஃபோரா இஸ் a figure of speech which a word or phrase is repeated at the beginning. பிகினிங்ல ஒரு டேர்ம் வந்து ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட ஆப்போசிட் வேர்ட் என்னன்னா கேட்டஃபோரா. கேட்டஃபோரா அப்படின்றது இது வந்து பிகினிங்ல இருந்துச்சுன்னா அப்ப அது கடைசியா என்னவா இருக்கும்? அனஃபோரா, கேட்டஃபோரா 2 பேரும் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்றேன். அனஃபோரா அப்படின்னா a phrase or a word is repeated at the beginningன்னு சொல்றேன். அப்ப கேட்டஃபோரா என்னவா இருக்கும்? லாஸ்ட் வேர்ட். அவ்வளவுதான். எண்ட்ல இருந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம கேட்டஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அத நான் இங்க குடுத்திருக்கேன். இதா இருக்குல்ல. கேட்டஃபோரா இஸ் a linguistic term. அந்த லைன் எங்க இருக்கு? இதுல குடுத்திருக்கேன்ல. A figure of speech where the word or phrase is repeated at the beginning of the successive clauses or sentence ன்னு சொல்லி. அதே மாரி கேட்டஃபோராவும் அதே மாரி தான். கேட்டஃபோரா இஸ் a linguistic device where the word or phrase refers to the forward to the word or phrase. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரப்போற வேர்ட வந்து ரெஃபர் பண்றது வந்து நம்ம கேட்டஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். கேட்டஃபோராக்கும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் தெரியணுமேன்றதுக்காக அனஃபோரா அண்ட் கேட்டஃபோரா 2த்தையும் சேர்த்து குடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இதோட ஓப்பனிங் லைன் என்ன? போமோட ஓப்பனிங் லைன். All round me are words and words and words. They grow on me like leaves. They never. இதான் ஐ மீன் இதான் ஓப்பனிங் லைன். All round me are words and words and words அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல வந்து எதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப எதை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க? ஐம் சாரி. ஆனஃபோரா. எஸ். ஆனஃபோரா. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். சாரி. A poem is the most similar in style and form too அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த poem வந்து எதோட ஃபார்மட்ல வந்து ரெஃபர் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஓப்பன் வேர்ஸ். அக்கேஷனல் வேர்ஸும் கிடையாது. அக்கேஷனல் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ மீன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கல்யாணம் இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நடத்துவோம்ல அந்த மாதிரி அக்கேஷனல் வேர்ஸ் அது கிடையாது. சானட்டும் கிடையாது, ஓடும் கிடையாது. அது வந்து என்னது ஓப்பன் வேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா இது? எஸ் மேம். Clear, sir. தென் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு கீழே 5% இதை நான் இப்ப ரீட் பண்ண டைம் கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட டைம் தான் கன்சியூம் ஆகும். ஸோ இது தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. காம்ப்ரிஹென்ஷன்ல 5 கொஸ்டின் இருக்கும். எப்பவுமே 100 கொஸ்டின்ஸ்ல கடைசி 10 கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். போம் கொடுத்து 5 கொஸ்டின், காம்ப்ரிஹென்ஷன் இவ்வளவு பெரிய பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க 10 மார்க் எடுத்துட்டாலே நீங்க ஃபார் ஷூர் நெட் கிளியர் பண்ணிடுவீங்க. இதுல 10 மார்க். டேட்டா ஹேண்டலிங் இருக்கு தெரியுமா? மேத்தமெட்டிக்ஸ். அதுல ஒரு 5 மார்க். பேப்பர் 1ல அதே மாதிரி கடைசி இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும். பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. பேப்பர் 2ல 10 கொஸ்டின் இருக்கு. பேப்பர் 1ல 10 கொஸ்டின் இருக்கு. இத நீங்க எடுத்துட்டாலே 20லயே உங்களுக்கு இதுலயே வந்து 20 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். அது போக தான் ரிமைனிங் இருக்கிற கதையெல்லாம் உள்ள வரப்போகுது. சோ சிம்பிளா எடுக்க வேண்டியதுல வந்து கண்டிப்பா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டோம்னா அப்படின்னா மார்க் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? கிளியரா? எஸ் மேம். இப்ப இந்த Yes. Clear, sir. பிபிடி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணும் இல்ல, sir. ஓகே. இப்ப இந்த பிபிடி வந்து குரூப்ல போடுவேன். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா எடுத்து நீங்க படிச்சீங்களோ அதே மாதிரி இதை நீங்க ஃபுல்லா எடுத்து படிச்சிருங்க. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாவே டைம் இருக்கு உங்களுக்கு. சாட்டர்டே சண்டே கவர் பண்றதுக்கு. ஓகேவா? கவர் பண்ணி முடிச்சுட்டு மண்டே நான் தான் குவிஸ் கேட்பேன். இதுல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸுமே நான் கேட்பேன். எனக்கு ஆன்சர்ஸ் கரெக்டா வரணும். 1 பை 1 கூட நான் கேட்பேன். எனக்கு ஆன்சர் படிக்கணும். எனக்கு இந்த 200 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுட்டு எனக்கு ஜூன் 27 எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் வீக் டிசம்பர் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கு அதை படிக்கிறதுக்கு. நீங்க டிசம்பர் கொஸ்டினையும் கவர் பண்ணிடலாம். 300 கொஸ்டின்ஸ் ஆயிரும். 300 கொஸ்டின்ஸ்குள்ள எவ்வளவு ரைட்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு பேரை கவர் பண்ணுவோம் அப்படின்றத அதோட டெப்த்தை புரிஞ்சுட்டு கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணி 2 நாள்ல கவர் பண்றதுக்கு என்ன விலைன்னு பாருங்க. ஈவினிங் செஷன் வந்து 5 to 6 கிளாஸ் இருக்கும். தேங்க்யூ கைஸ். Thank you, sir. தேங்க்யூடா.